அமெரிக்க பங்கு சந்தைகள் தற்போது தடுமாறி கொண்டிருக்கின்றன. குறிப்பாக கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 300 லட்சம் கோடி, ஒன்று இரண்டு அல்ல, 300 லட்சம் கோடி ரூபாய் அங்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. பங்கு சந்தையின் காரணமாக, சரிவின் காரணமாக 300 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதன் எதிரொலி இந்திய பங்கு சந்தையிலும் எதிரொலித்தது, ஆசிய பங்கு சந்தைகள் அனைத்திலுமே எதிரொலித்திருக்கிறது. இதன் காரணமாக ட்ரம்ப் உடைய அந்த பொருளாதார கொள்கைகள், குறிப்பாக ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற அந்த வரிக்கு வரி, பதிலுக்கு பதிலாக போடப்படுகின்ற வரிக்கு வரி என்ற நகர்வு என்பது மிகப்பெரிய அளவிலே பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக மெக்சிகோ, கனடா, இந்தியா உட்பட சீனா, ஐரோப்பிய நாடுகள் என அனைத்திலுமே தற்பொழுது இந்த ட்ரம்பினுடைய வரிக்கு வரி பிரச்சனை, ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் என்பது மிகப்பெரிய அளவுக்கு வரிக்கு வரி என்ற வகையான அந்த அதிரடி கொள்கையானது ட்ரம்புக்கு மிகப்பெரிய பாதகங்களை, எதிர்வினைகளை அமெரிக்காவிலேயே ஏற்படுத்த ஆரம்பித்திருக்கிறது. அதனுடைய தாக்கம் தான் தற்போது அமெரிக்க பங்கு சந்தைகளிலே தடாலடி சரிவு என்று கூறுகிறார்கள் பொருளாதார நிபுணர்கள். குறிப்பாக நீங்கள் பார்த்தீர்கள் பங்கு சந்தை சரிவுகள் நுகர்வோருக்கு குறையும் நம்பிக்கையின்மை, அதாவது இந்த பொருளாதாரம் இப்படியே இருக்குமா, பொருட்களின் விலை குறையுமா ஏறுமா என்ற ஒரு குழப்பமான நம்பகத்தன்மை அவர்களிடம் ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று யுஎஸ் நிறுவனங்கள், அதாவது அமெரிக்காவில் பல நிறுவனங்கள் லே ஆஃபை தொடர்ந்து அறிவித்து வருகின்றன. அரசு ஊழியர்கள் பலர் 25,000க்கும் மேற்பட்டோர் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். 75,000க்கும் மேற்பட்டோர் வாரண்டி ரிட்டையர்மெண்ட் விஆர்எஸ் ஸ்கீமில் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். இது போன்ற வேலை வாய்ப்புகள், அதே போன்று தனியார் துறையிலும் நிறைய லே ஆஃப் கம்பெனிகள் அறிவிக்கின்ற தனியார் நிறுவனங்கள், இதனுடைய தாக்கமும் பெரிய அளவு அங்கு பாதிக்க ஆரம்பித்திருக்கிறது. அதே போன்று குளோபல் ட்ரேட் வார், நாங்கள் வணிக போரை, உலக வணிக போரை அறிவிக்கிறேன் என்ற வகையிலே ட்ரம்ப் சொல்லாமல் சொல்லியிருக்கிறார். இதனுடைய பாதிப்பு என பல காரணிகள் இந்த பிரச்சனையை பெரிதுமாக அமெரிக்காவிலே தாக்கத்தை ஏற்படுத்த ஆரம்பிக்கிறது. தாக்கமானது பாதிப்பாக தற்போது மாற ஆரம்பித்திருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். இதனுடைய பாதிப்பு ஐரோப்பா, மெக்சிகோ, கனடா, இந்தியா, சீனா வரை அனைத்து இடங்களிலும் இதன் பாதிப்பு வந்திருக்கிறது. என்றால் பதிலுக்கு பதிலாக சீனா உள்ளிட்ட நாடுகளும் வரியை உயர்த்த ஆரம்பித்திருக்கின்றன. இந்தியாவின் நிலைப்பாடு இன்னும் முழுமையாக தெரியவில்லை. ஆனால் பல நாடுகளில் இந்த எதிரொலியானது பங்கு சந்தைகளிலே எதிரொலிக்க ஆரம்பித்திருக்கின்றன. இந்திய பங்கு சந்தைகளும் தடுமாறிக்கொண்டுதான் இருக்கின்றன. பெரிய அளவு உயர்வை நோக்கி செல்லவில்லை. இன்று கூட இன்று விடுமுறை தினம் இருந்தாலும் இந்த வாரத்தில் பெரிய அளவுக்கு ஒரு ஏற்றத்தை காணவில்லை இந்திய பங்கு சந்தைகள். ஆனால் பொதுவாக கடந்த சில வாரங்களாகவே ட்ரம்பினுடைய இந்த வரிக்கு வரி, ரெசிப்ரோக்கல் டாக்ஸுடைய பாதிப்பு எதிரொலியானது பல இடங்களில் இந்த தாக்கத்தை, பங்கு சந்தை தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதனுடைய விளைவுதான் தங்கத்தின் விலையானது ஒரு பக்கம் உயர்ந்து கொண்டே போகிறது. தற்போது புதிய உச்சத்தை தொடர்ந்து தொட்டு வரும் தங்கம் மேலும் மேலும் உயரக்கூடிய ஒரு வாய்ப்பு தற்போது ஏற்பட்டிருந்தான் கூற வேண்டும். 66,000 கடந்து தங்கத்தின் விலை சென்று கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு இறுதியில் தான் 70,000 80,000 என்றார்கள். ஆனால் தற்போது போகிற போக்கை பார்த்தால் இன்னும் ஒரு மாதத்திலேயே 75,000 தங்கத்தின் விலை, ஒரு சவரன் தங்கத்தின் விலை 75,000 தொட்டு விடுமோ என்ற ஒரு நகர்வு இருக்கிறது என்றுதான் பொருளாதார நிபுணர்கள் கருதுகிறார்கள். ஒட்டுமொத்தமாக இந்த ரிசெஷன் என்று அழைப்பார்கள், அந்த ரிசெஷன், பொருளாதார தேக்க நிலை என்பது உலகத்தில் இதுவரை 5 முறை வந்திருக்கிறது. 1975, 1982, 1991, 2008, 2009 காலகட்டம், அதன் பின் கொரோனா காலகட்டமான 2020. இந்த 5 தான் மிகப்பெரிய கிரேட் ரிசெஷன் என்று அழைக்கிறார்கள். இந்த நிலை வரும்போதுதான் மிகப்பெரிய பாதிப்புகள் அனைத்து நாடுகளிலும் இருக்கும். குறிப்பாக அமெரிக்கா திணறி போனது. இந்தியா ஓரளவு சமாளித்தது. காரணம், இந்தியாவிலே அந்த சேமிப்பு பழக்கம் என்பது அதிகமாக இருந்ததால் அப்போது நம்மால் தாக்கு பிடிக்க முடிந்தது. பணப்புழக்கம் மக்களிடையே இருந்தது. வங்கிகளில் பணப்புழக்கம் குறைந்தாலும் பொதுமக்கள் வீட்டிலே பணத்தை நிறைய சேமித்து வைத்திருந்ததால் அப்போது சமாளிக்க முடிந்தது. ஆனால் இனி அப்பொழுது அப்படி இருக்குமா என்பதை தெரியவில்லை. இனி ஒரு தாக்கம், பொருளாதார தேக்க நிலை உலக அளவில் உருவானால், இந்தியாவில் அந்த தாக்கம் வந்தால் பாதிப்பு இந்தியாவிலும் உணரப்படுமோ என்ற ஒரு அச்சம் இருப்பதில் யாரும் மறுப்பதற்கில்லை. ஆனால் இந்த தேக்கம் வருமா என்றால், ட்ரம்பின் அந்த பிடிவாதம் தொடர்ந்தால் நிச்சயமாக அமெரிக்காவிலே பொருளாதார தேக்க நிலை உருவாகும். அதன் பாதிப்பு முதலில் அமெரிக்காவை தான் தாக்கும். பிறகு அதனுடைய எதிரொலியானது மற்ற பங்கு சந்தைகள் உள்ளிட்ட அனைத்து சந்தைகளிலும் எதிரொலிக்க வாய்ப்பு இருக்கிறது. இதனால் பொருளாதார தேக்க நிலை உலக அளவில் மீண்டும் ஒரு ரெசெஷன் என்று அழைக்கப்படுகின்ற பொருளாதார தேக்க நிலை உருவாக வாய்ப்புண்டு. தற்பொழுது சமூக வலைதளங்களில் இந்த ரிசெஷன், இந்த பொருளாதார தேக்க காரணமே ட்ரம்ப் என்பதால் ரிசெஷன் என்பதை ஆரியை எடுத்துவிட்டு ட்ரம்ப் செஷன் என்ற வகையில், ட்ரம்ப் செஷன் என்ற ஒரு வார்த்தையானது
அந்த ஆங்கில சொல்லானது ட்ரம்ப் செஷன் என்ற ஆங்கில சொல் தற்போது வைரலாகி கொண்டிருக்கிறது சமூக வலைதளங்களில். ஆனால் ட்ரம்ப் எதை பற்றியும் கவலைப்படாமல் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, நாங்கள் மீட்டெடுப்போம் பொருளாதாரத்தை என்று உறுதியாக கூறிக்கொண்டிருக்கிறார். ஆனால் அதனுடைய எதிரொலியானது பங்கு சந்தையில் காணவில்லை. பங்கு சந்தைகளில் கடும் பாதிப்பு தான் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் வரும் வாரங்கள் நிச்சயமாக உலக பொருளாதாரம், குறிப்பாக அமெரிக்க பொருளாதாரம் எதை நோக்கி செல்கிறது என்பதை தெளிவுபடுத்தும். ஆப்ரஹாம்.